பிதாவாகிய தேவனுக்கு நித்திய நித்தியமான மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புகழும் துதியும் ஆராதனையும் உண்டாவதாக. ஆவியான தேவனுக்கு மகத்துவமான துதியும் ஸ்தோத்திரங்களும் நமது அர்ப்பணிப்போம் என்னும் தேவனுக்கு சொந்தமாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு விசுவாச உலகத்திற்கு இன்றைக்கும் போதிக்கப்படும் ஜீவ சத்தியம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நாம் பாடுகிறோம், கரங்களை தட்டுகிறோம், கரங்களை உயர்த்துகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது மாத்திரம் ஆராதனையின் முழுமை அல்ல. அந்த ஆராதனையின் முழுமை என்ன தெரியுமா? நம்மையும் நமது ஆவி ஆத்மா சரீரத்தையும் நமது உடலையும் நமது உள்ளத்தையும் பரிபூரணமாய் ஜீவ பலியாய் பரிசுத்த பலியாய் உண்மை உள்ள காணிக்கையாக நம்மையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவுக்கு கொடுப்பதுதான் ஆராதனையில மகிமையான ஒரு ஆராதனை. வெறும் கிட்டார் சத்தங்கள், ஆர்கன் சத்தங்கள், ட்ரம் சத்தங்கள், வெறும் வினோதமான சத்தங்களை மைக்கில் எழுப்பிவிட்டு நாம் பலவிதமான நிலைமைகளில் நடந்து கொள்வது மாத்திரம் ஆராதனை அல்ல. நம்மையே நாம் தேவனுக்கு பரிசுத்தமும் உயிருள்ள மேன்மையான பலியாக நம்மை தருவதுதான். என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்கு தந்தார் அல்லவா? நம்முடைய மீட்புக்காக, நமது பாவ மன்னிப்புக்காக, நமது சுகத்துக்காக, நமது ரட்சிப்புக்காக, நம்முடைய அபிஷேகத்துக்காக, நம்முடைய நித்திய ஜீவனுக்காக, நம்முடைய கனத்துக்காக, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு தன்னையே நமக்கு தந்தார் அல்லவா? அவருக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை என்ன? நம்மையே தேவனுக்கு கொடுப்பது. இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, உங்களையே ஆண்டவருக்கு பரிசுத்த உயிருள்ள பலியாக அர்ப்பணிங்கள். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் இயேசு உமக்காக நான் வாழ்வேன். என்னையே உமக்கு நான் தருகிறேன். என் எதிர்காலத்தையும் உமக்கு நான் தருகிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு நான் தருகிறேன். என்னுடையதெல்லாம் உமக்கே நான் தருகிறேன் என்று சொல்லி நம்மையே ஆண்டவர் கொடுப்பதுதான் மகிமையான ஒரு ஆராதனை. ஆகவே இந்த ஆராதனை நாளில் அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த சபையாரோ, நீங்கள் எந்த விசுவாச பின்னணி கொண்டவர்களோ, அது உங்கள் விருப்பம். நீங்கள் எங்கே அழைக்கப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் சாட்சியாருங்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு உங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுங்கள். இதுவே உன்னதமான ஒரு பரிசுத்த ஆராதனை. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, துரோகிகளும் அக்கிரமக்காரர்களும் சண்டாளர்களும் சத்துருக்களும் காட்டி கொடுத்தவர்களும் மறுதளித்தவர்களும் உம்மை ஒருபோதும் தேடாதவர்களுமாய் நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட எங்கள் மேல் நீர் வைத்த நித்திய அன்பு உம்மையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவாக சிலுவையில் நித்திய பலியாய் பரிசுத்த பலியாய் மீட்பின் பலியாய் கொடுத்து எங்களெல்லாம் மன்னித்து எங்களை கழுவி உமக்கு சொந்த ஜனங்களாய் ஊழியக்காரிகளாய் அழைத்தீரே. உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய ஆராதனை ஏதோ வாயளவில் பாட்டு பாடிவிட்டு கைகளை தட்டிவிட்டு கைகளை அசைத்து விட்டு 100 முறை அல்லேலூயா என்று சொல்லி முடித்து விடுவதல்ல. பல இசைக்கருவிகளின் சத்தங்களை அதிகரிக்க செய்வதல்ல. மாறாக எங்களையே உயிர் உள்ள
உண்மையான நீதி உள்ள பரிசுத்தமான பலியாக உமக்கு கொடுப்பதே மகிமையின் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை தேவனே உலகமெங்கும் உம்முடைய சபைகளிலே வரும்படி தயவு காட்டுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.